ஒரு கிராமத்தில் அருண் அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எந்த விஷயம் செஞ்சாலும் முதல்ல அவனுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்குது. அதனால் அவன் ரொம்பவும் சோகமாக இருந்தான். நீங்களும் உங்கள் விஷயத்தில், அதாவது எந்த முயற்சி எடுத்தாலும் அது முதல்ல தோல்வி அடையுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது வாங்க நீங்களும் இந்த கதையை கேளுங்க, உங்கள் வாழ்க்கையை எப்படி வெற்றியாக்குதுன்னு பார்ப்போம். அருண் அதே மாதிரி ஒரு நாள் சோகமாக உட்கார்ந்துருந்தான். அவன் மனசில் இப்படி நினச்சான். நம்ம எது செஞ்சாலும் அது தோல்வியாக தான் முடியுது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் முடிவும் தோல்வியாக தான் இருக்குது. எல்லாரும் நம்மளை கேலி கிண்டல் செய்கிறாங்க. என்னடா வாழ்க்கை இது? இந்த மாதிரி அருண் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு பார்த்தா எல்லாரும் கிண்டல் தான் செய்கிறாங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாதா? ரொம்ப மனம் வருத்தமாக பேசிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, நம்மளுடைய நண்பர்களும் அக்கம் பக்கத்தினர் தானே இப்படி இருக்காங்க. நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு பெரியவர் வந்திருக்காரே, அவர் கூட பேராசிரியராம். அவரை போய் பார்ப்போம், அவராது நமக்கு நல்ல வழியை காட்டுறாரான்னு. இந்த மாதிரி யோசிச்ச அருண் அங்கிருந்து அந்த பேராசிரியரை பார்க்கறதுக்கு மெதுவா யோசனையோடைய அவருடைய இருப்பிடத்தை தேடி போக ஆரம்பிச்சான். இவரை தானே நம்ம பார்க்க வந்தோம். இவரை இங்கேயே இருக்காரு. சரி, நமக்கு ஏதோ நல்ல விஷயம் இருக்கு போல, நல்ல நேரம். வாங்க அவர்கிட்ட போய் பேசுவோம். ஆனால் அவர் நம்ம கூட பேசுவாரா, நமக்கு உதவி செய்வாரா தெரியலையே. நிறைய தயக்கங்கள் அருண் கிட்ட வர ஆரம்பிச்சது, பயமும் கூட தான். இருந்தாலும் அந்த பெரியவர்கிட்ட ஒரு பயத்தோடயே போய் பேசினா அருண். ஐயா, ஐயா. யார் பாணி? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அது வந்து நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க பேராசிரியருங்களா? ஆமாப்பா தம்பி, நான் தான் அது. வணக்கங்க ஐயா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேங்க ஐயா. என்னப்பா உன் குரல்ல ஒரே சோகம் தெரியுது. ஏன் இவ்வளோ சோகம் இந்த சின்ன வயசுல? எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, உங்களால செய்ய முடியுங்களா? நிச்சயமா சொல்லுப்பா, என்னால் முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன். நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அது தோல்வியிலே முடியுதுங்க ஐயா. எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், கடின உழைப்பும் பண்ணுறேன். ஆனாலும் வெற்றி நான் நினச்ச மாதிரி அந்த வேலையை செய்ய முடியறது இல்லைங்கய்யா. எனக்கு வெறுத்து போச்சு. இனிமே எந்த முயற்சியும் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் விரக்தியில் இருக்கேன். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதப்பா. நிஜமான தோல்வியே இப்போதான். இவ்வளவு நாள் சொன்னல முயற்சி பண்ணுறேன் ஆனால் வெற்றி இல்லைன்னு, அது தோல்வி கிடையாது. அதுக்கான அர்த்தம் நீ நிறைய கற்றுக்கிட்டே இருக்க அப்படிங்கிறது தான். இப்போ சொன்ன பாரு, முயற்சியெல்லாம் விட்டுடலன்னு, இதுதான் உன்னுடைய தோல்வியே. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாப்பா, நீ தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் வந்து நீ முயற்சி செய்யலையோ இல்லை உனக்கு திறமை இல்லை அப்படிங்கிறதோ கிடையாது. நீ நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டி இருந்திருக்கு. நீ செய்த விஷயங்கள்லேருந்து பல அனுபவங்கள் உனக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை நேர்மறையான எண்ணங்களோட ஒப்பிட்டு நீ உன் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பி. நான் எது செஞ்சாலும் தான் தோல்வி அடையுதே, அப்புறம் எதுக்காக நான் செய்யணும்? சரி, முழு மனசோட கொஞ்சம் பொறுமையா நிதானமா உட்காந்து யோசிச்சு பாரு. நீ செஞ்ச எல்லா விஷயமும் எடுத்த உடனே தோல்வி அடைஞ்சிருச்சா? அது அது இல்லைங்க ஐயா. நீ ஆரம்ப நிலையிலேயே தோத்துடலப்பா. கொஞ்சம் நீ வெற்றிகளை சந்திச்சிருக்க. ஆனால் நீ நினச்ச மாதிரி அந்த விஷயமோ காரியமோ முழுமையடையலைங்கிறது தான் உன்னுடைய பதட்டமும் இந்த பயத்துக்கும் காரணம். அந்த பயத்தை தூக்கி போடு. கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்பட ஆரம்பி. அப்படி தானே இவ்வளோ விஷயங்களை செஞ்சேன். சரி, நீ இத்தனை நாள் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு அதில் தோற்று போயிருக்கேன்னு சொல்கிற இல்லையா? அதே விஷயங்களை நீ திரும்ப பண்ணுறியான்னு யோசி. செய்த தவறையே திரும்ப செஞ்சுட்டு இருந்தா எப்படி வெற்றி கிடைக்கும்? அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்க ஆரம்பி. உன்னுடைய வெற்றி உனக்கானதாக இருக்கும். எனக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்கள் நேரத்தை எனக்காக செலவு பண்ணி என் மேலே அக்கறை காட்டி செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அறிவுரைகளை நான் பயன்படுத்தி முயற்சி பண்ணி பார்க்குறேங்க ஐயா. நல்ல விஷயம் தம்பி, போயிட்டு வா, நல்லதே நடக்கும். மறுபடியும் சந்திக்கலாம். எந்த உதவி வேணாலும் என்னை வந்து பாரு, நான் இருக்கேன். நன்றிங்க ஐயா. பல நாள்கள் ஆச்சு. அருண் தான் நினச்ச மாதிரியே கடுமையாக உழைச்சான், திறமையாக செயல்பட்டான். அவன் நினச்ச வேலை அவனுக்கு கிடச்சிருச்சு. ஒரு நாள் அவன் அந்த பெரியவரை கண்டிப்பாக சந்திக்கணும்னு முயற்சி பண்ணான். ஆனால் அவர் வேலை நிபந்தனை காரணமாக வெளியூருக்கு போயிருந்ததால் உடனே அவனால் அவரை சந்திக்க முடியல. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு நாள் அவன் வேலை செஞ்ச அலுவலகத்துக்கே அந்த பெரியவர் வராரு. ஐயா, நீங்களா? ஆமாப்பா தம்பி அருண், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்கள் சொன்ன அறிவுரைகள்னால தான் என்னால் சாதிக்கவே முடிஞ்சது. எல்லாம் இல்லைப்பா, உன்னுடைய முயற்சி திறமை தான் காரணம். உங்களுக்கே உண்டான பெருமையோட பெருந்தன்மையோட பேசுறீங்க ஐயா. வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க. நன்றி தம்பி. பலரும் தங்கள் நிலைமை உயர்ந்ததும் உதவி செஞ்சவங்கள மறந்துடுவாங்க. நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? வாங்க உட்காருங்க. முதல்ல நல்ல காலம் ஆரம்பம். சரி, இதே மாதிரி மோட்டிவேஷனான வீடியோஸுக்கு ஃபாலோவர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தானே தினமும் சந்திக்க முடியும். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.